அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 10. இந்த பகுதியில் க்ளோஷர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ளோஷருங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப்பில் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பிளாக் ஸ்கோப்பில் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். க்ளோஷர்னா என்ன அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கோப், அதுலேயும் ஃபங்க்ஷன் ஸ்கோப், பிளாக் ஸ்கோப், இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுக்குமே நான் முன்னாடியே காணொலி பண்ணியிருக்கேன். அந்த காணொலியை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் க்ளோஷர் அப்படிங்கிறது புரியும். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் குளோபல் ஸ்கோப், அதில் ஃபங்க்ஷன் அவுட்டர்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த அவுட்டரை கால் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அவுட்டருக்குள்ளே வேரியபிள் க்ரீட்டிங் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், வணக்கம்னு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் இன்னர்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் அதை காலும் பண்ணியிருக்கோம். இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்கோப்புக்குள்ளே புதுசாக ஒரு வேரியபிள் தேங்க்ஸ் நோட், நன்றி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் console.logல இந்த க்ரீட்டிங்கையும் தேங்க்ஸ் நோட்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். இதை ரன் பண்ணுறோம். நமக்கு வணக்கம் நன்றின்றது ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை JS என்ஜின் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் நம்ம ரெண்டு ஸ்டெப்பை பார்ப்போம். ஒன்று ஹோஸ்டிங் அண்ட் ஸ்கோப், அதாவது ஹோஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் நான் ஏற்கனவே காணொலி பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க ஹோஸ்டிங்னா என்னன்றதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாத்தையும் டாப் லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணுறது தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். இப்போ இந்த ஹோஸ்டிங் இந்த ப்ரோக்ராமில் எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல குளோபல் ஸ்கோப்புன்னு ஒரு ஸ்கோப் க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு ஸ்கோப், இந்த 3 ஸ்கோப் க்ரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்கோப்லையும் என்னென்ன வேரியபிள் ஹோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப குளோபல் ஸ்கோப்பில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஹோஸ்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வேரியபிள் க்ரீட்டிங் அப்படிங்கிறதும் இன்னர் ஃபங்க்ஷனும் இந்த செகண்ட் லெவல் அதில் ஹோஸ்ட் ஆகும். இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து பார்க்குறப்ப தேங்க்ஸ் நோட் அப்படிங்கிறது ஹோஸ்ட் ஆகும். இந்த க்ரீட்டிங் அப்படிங்கிற வேரியபிளும் விசிபிளாக இருக்கும். ஏன்னா அதுவும் அந்த ஸ்கோப்புக்குள்ளே வந்துடுறதுனால நமக்கு அந்த வேரியபிளும் விசிபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அவுட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு JS என்ஜின் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ அந்த குளோபல் ஸ்கோப் எனேபிள் ஆகும். அடுத்ததா அவுட்டர் ஸ்கோப் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருவோம். அப்போ வேர் கிரீட்டிங்கிறதுக்கு வணக்கம் அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்போ புதுசாக இன்னொரு ஸ்கோப் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஸ்கோப் கிரியேட் ஆகும். அதில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நன்றி அப்படின்றத அசைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம், வணக்கம் நன்றின்னு. அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆயிரும். இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகிறப்பே அதோட ஸ்கோப்பும் மெமரியிலேருந்து ரிமூவ் ஆயிரும், அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகிறப்ப அதோட ஸ்கோப்பும் அழிஞ்சு போயிடும். ஃபைனலாக எக்ஸிட்னு வர்றப்ப குளோபல் ஸ்கோப்புமே அழிஞ்சிடணும். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கோப் இல்லை எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆக அந்த ஸ்கோப் எனேபிள் ஆகும். அப்புறம் மெமரியிலேருந்து போயிடும், திருப்பி எனேபிள் ஆகும், மெமரியிலேருந்து போகும். ஸோ ஒன்ஸ் மெமரியிலேருந்து அந்த ஸ்கோப் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்படி தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே 2 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா, இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு வேரியபிளை இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அந்த வேரியபிளை கால் பண்ணுறோம். அந்த வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன்றனால இந்த கால் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்னர் அப்படிங்கிற சேஞ்சஸும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற சேஞ்சும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹோஸ்டிங்லாம் அதே மாதிரி நடந்திருக்கும். இந்த ரைட் சைடு ஹோஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. நம்ம எக்ஸிக்யூஷன் மட்டும் எப்படி நடக்குதுன்னு இதில் பார்த்துடலாம். ஸோ இந்த குளோபல் ஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷன் அசைன்மெண்ட் தான். அவுட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்கோப் எனேபிள் ஆகும். அதில் வேரியபிள் க்ரீட்டிங்கிறது இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆனதுமே அந்த ஸ்கோப் மெமரியிலேருந்து அழிஞ்சிரும். அப்போ அந்த வேரியபிள் க்ரீட்டிங் அப்படிங்கிறதும் அழிஞ்சிரும். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், குளோபல் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். அப்போ இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணோடனே அதுக்குன்னு ஒரு ஸ்கோப் கிரியேட் ஆகும், எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது அந்த ஸ்கோப்பில் வேர்
தேங்க்ஸ் நோட் நன்றி அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் greeting அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வேரியபிள் இப்போ மெமரியில் இல்லை. எதனாலனா இந்த அவுட்டர் ஸ்கோப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ இந்த greetingக்கு வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வரும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக எப்போ ஒரு வேரியபிள் இன்னும் யூஸில் இருக்குதோ, அது அவுட்டர் ஸ்கோப்பில் இருந்தால் கூட அந்த ஸ்கோப்பை மெமரியில இருந்து ரிமூவ் பண்ணாம மெமரியிலே வச்சிருக்கோம். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற இன்னர் ஸ்கோப்க்கு அந்த வேரியபிள் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் என்ன பண்ணும்னா, இந்த greeting அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் ஆயிருக்கிறதுனால அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கான ஸ்கோப்பை மெமரியில இருந்து ரிமூவ் பண்ணாம வச்சே இருக்கும். எப்ப அந்த வேரியபிள் யூஸ் பண்றோமோ அப்ப அந்த ஸ்கோப்பை விசிபிளா மாத்தும். அப்ப இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்கோப் இப்ப விசிபிளா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட எக்ஸிகியூஷன் முடிஞ்சாலும் கூட அந்த ஸ்கோப் அழியாம மெமரியிலே இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற இன்னர் ஸ்கோப்க்கு அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு வேரியபிள் தேவைப்படுறதுனால அந்த ஸ்கோப் மெமரியில இருந்து ரிமூவ் ஆகாமையே இருக்கும். அப்ப இந்த மெமரியில அழிஞ்சிருக்க வேண்டிய ஆனால் அழியாம இருக்கிற அந்த ஸ்கோப்பை தான் நம்ம க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான க்ளோஷர் ஸ்கோப் எப்பெல்லாம் கிரியேட் ஆகும்னா, ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புக்குள்ள இருக்கிற வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனை விட்டு அவுட்டர் ஸ்கோப்ல டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப் வந்து ஒரு க்ளோஷரா எப்பெல்லாம் ரன் ஆகுதோ அப்பெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த இன்னர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த greeting வேரியபிள் க்ளோஷர் மூலியமா விசிபிளா இருக்கும். அவுட்புட் எப்பயும் போல வணக்கம் நன்றின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எப்பயும் போல எக்ஸிட் ஆயிரும். இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்றத கோட்ல பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வணக்கம் நன்றின்னு வந்துடுது. அதாவது நம்ம இன்னர் ஃபங்க்ஷனை குளோபல் ஸ்கோப்ல தான் கால் பண்றோம். கரெக்டுங்களா? குளோபல் ஸ்கோப்ல தான் கால் பண்றோம். குளோபல் ஸ்கோப்ல greeting அப்படிங்கிற வேரியபிளே இல்லை. இருந்தாலும் அந்த greeting ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவுட்டர் ஸ்கோப் இன்னுமே மெமரியை விட்டு போகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு க்ளோஷர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்கோப் வந்து ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ஒர்க் ஆகுமானா அப்படி இல்லை. ஏன்னா ஸ்கோப்லேயே பல வகை இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன் ஸ்கோப், இன்னொன்று பிளாக் ஸ்கோப், இன்னொன்று மாடியூல் ஸ்கோப். இப்போ ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல க்ளோஷர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி பிளாக் ஸ்கோப்ல எப்படி க்ளோஷர் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்ராம்ல வேரியபிள் நேம்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் 3 பேர் இருக்கு, வஞ்சி, வேலன், பேச்சி. அதுக்கப்புறம் ஃபார் லூப் ஒன்று ஐட்ரேட் பண்ணுறேன். அந்த ஃபார் லூப்ல ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். செட் டைம் அவுட்க்கு 2 ஆர்குமெண்ட், ஒன்று கால் பேக் ஃபங்க்ஷன், இன்னொன்று எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் 3 ஸ்கோப் இருக்குது. குளோபல் ஸ்கோப், பிளாக் ஸ்கோப், ஃபார் லூப்கான பிளாக் ஸ்கோப், அதுக்கப்புறம் செட் டைம் அவுட் அதுக்குள்ளே இருக்கிற கால் பேக்ல இருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஸோ இந்த 3 ஸ்கோப் இருக்கு. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐட்ரேஷன் ஃபுல்லாக நடந்துடும். அப்புறம் இந்த செட் டைம் அவுட் வந்து ஏசிங்க்ரோனஸ்னால இந்த ஐட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பேக்காக கால் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை கால் பண்ணுறப்பையும் இந்த ஐ வந்து அப்போதைக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை கால் பண்ணி நேம் ஆஃப் 0ன்னு இருக்கும், அது வஞ்சி வரும். வஞ்சி டாட் 2 அப்பர் கேஸ்ன்னு வரும். அப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாறும். இது மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் மாறும். ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாறாக நேம்ஸ் ஆஃப் ஐ வந்து அன்டிஃபைன் வருது. இது ஏன் நேம்ஸ் ஆஃப் ஐ வந்து அன்டிஃபைன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குளோபல் ஸ்கோப்ல நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு ஃபார் லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் i = 0ன்னு இருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி செட் டைம் அவுட்க்கு பாஸ் பண்ணிட்டோம் 1. ரெண்டாவது ஐட்ரேஷனில் i = 1ன்னு இருக்கும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். மூணாவது ஐட்ரேஷனில் i = 2ன்னு இருக்கும், அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும். கடைசி ஐட்ரேஷனில் i = 3ன்னு வரும். ஆனால் இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால ஃபார் லூப் எக்ஸிட் ஆகிடும். அதோட குளோபல் ஸ்கோப் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், க்ளோஷரில் அவுட்டர் ஸ்கோப்போட வேரியபிளை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால இந்த குளோபல் ஸ்கோப் பிங்க் கலர் பாக்ஸ் வந்து அழியாமல் இருக்கும். எதனாலனா இந்த நேம்ஸ் ஆஃப் ஐன்றதை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ கம்ப்ளீட் ப்ரோக்ராமே முடிகிற வரைக்கும் இந்த குளோபல் ஸ்கோப் எப்பயுமே மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 1 செகண்ட் கழிச்சு இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இந்த கால் பேக்லாம் கால் பண்ணும். கால் பேக் கால் ஆகுறப்ப அந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்புல இருந்து இந்த வேரியபிள் ஐ வந்து ரெஃபர் ஆகும் இந்த மாதிரி. அப்போதைக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா i = 3ன்னு தான் இருக்கும். இப்போ i = 3ன்னு ஒரு எலமெண்ட்டே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அரேல வந்து 0லேருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 0, வேலன் 1, பேச்சி 2ன்னு வர்றப்ப 3ல எந்த எலமெண்ட்டும் இல்லாதனால ப்ரோக்ராம் வந்து நேம்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது அன்டிஃபைன் வந்து டைப் எரர் நமக்கு வருது. கரெக்டுங்களா? இது எதனாலனா இந்த வேரியபிள் ஐங்கிறது இந்த ஃபார் லூப்போட பிளாக் உள்ள ஒர்க் ஆகாம இந்த வேரியபிள் ஐ
குளோபல் ஸ்கோப்லேயே டிக்ளேர் ஆகிறதுனால தான். அப்போ குளோபல் ஸ்கோப்பில் டிக்ளேர் ஆகிறப்ப அந்த வேரியபிள் அப்டேட் ஆக ஃபைனல் வேல்யூ தான் அதில் இருக்கும். அப்போ 3ங்கிற வேல்யூ தான் அதில் இருக்கும். மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் அதை ரெஃபர் பண்ணுறப்ப அந்த ஃபைனலாக என்ன வேல்யூ அசைன் ஆச்சோ அதுதான் விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம லெட் அப்படிங்கிற பிளாக் ஸ்கோப் வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் i = 0ங்கிறதுக்கு பதிலாக let i = 0ன்னு போட்டுருவோம். அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த ஐங்கிறது ஒரு புது வேரியபிள் மாதிரி கிரியேட் ஆகி அந்த பிளாக்குள்ளேயே விசிபிளாக இருக்கும். உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அது i = 0, ஏன்னா அது ஒரு பிளாக். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இந்த க்ளோஷர் தான் அதுக்கு இருக்கும். அந்த ஐட்ரேஷனில் கிரியேட் ஆன ஃபங்க்ஷன் ஐ அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் கிரியேட் ஆன அந்த பிளாக் ஸ்கோப் தான் அதுக்கு விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷனுக்கு ஒரு பிளாக் ஸ்கோப் கிரியேட் ஆகும் i = 1ன்னு. அந்த ஐட்ரேஷனில் செட் டைம் அவுட்டில் ஒரு கால்பேக் பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஐட்ரேஷனுக்கான ஸ்கோப்பை தான் ரெஃபர் பண்ணும். அப்போ அடுத்து ஒரு i = 2ன்னு ஒரு பிளாக் ஸ்கோப் கிரியேட் ஆகும். i = 3 எப்பயும் போல் ஃபார் லூப் எக்ஸிட் ஆயிரும். ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் ஒரு செகண்ட் கழிச்சு கால்பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புக்கும் அந்த ஐட்ரேஷனில் எந்த பிளாக் ஸ்கோப் கிரியேட் ஆச்சோ அதோட க்ளோஷர் இருக்கிறதுனால ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது எப்படி கோடில் ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வேர் ஐங்கிறதுக்கு பதிலாக லெட் ஐ மாற்றிடுவோம். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஐ வந்து இந்த பிளாக் ஸ்கோப்போட லிமிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த ஐ புதுசாக கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வஞ்சி வேலன் பேஜ் எல்லாமே ப்ராப்பராக அப்பர் கேஸ்க்கு மாறியாச்சு. அவ்வளோதாங்க. க்ளோஷர்னா என்ன, அது ஃபங்க்ஷன் மற்றும் பிளாக் ஸ்கோப்பில் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்த்தோம். இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்க்கலாம். கற்றனை தூரும் அறிவு. நன்றி.